சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 1:3 வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசு சபைக்கு பவுல் எழுதுவதை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற தூது என்னவென்றால், 3 காரியங்களுக்கு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒன்று என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். இரண்டாவது, உன்னதங்களிலே என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். மூன்றாவது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளப் போகிறோம். அப்படி நாம் அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்போது எப்படி நாம் தவறான சில காரியங்களிலிருந்து சரியாக விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூட இந்த நாளின் தூதாக நீங்கள் விளங்கி கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் முதலாவது படிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் என்று எழுதியிருப்பதை படிக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது படிக்கிறோம், உன்னதங்களிலே. மூன்றாவது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னதங்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதங்களிலே என்கிற வார்த்தை எதை காட்டுகிறது? ஆங்கிலத்திலே இந்த ஹெவன்லீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆரிஜின், அதாவது எங்கிருந்து ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இந்த ஹெவன்லீஸ், உன்னதங்களிலே. அப்போ உன்னதங்களிலிருந்து என்ன செய்கிறதாம்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறதாம். அப்போ இந்த ஹெவன்லீஸ், உன்னதங்களிலே என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் படிக்கும்போது, நாம் வேதாகமத்திலே இந்த வார்த்தை உன்னதங்களிலே, இந்த ஹெவன்லீஸ் என்கிற வார்த்தை ஒரு வசனத்திலே காணப்படுகிறது. அந்த வசனம் என்னவென்றால், யோவான் 3:12 அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை சொல்லுகிறார். பூமிக்கடுத்த காரியங்கள் என்றும் சொல்லுகிறார், பரம காரியங்கள் என்றும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதிலே பூமிக்குரிய காரியங்கள் அநேகம் காணப்பட்டிருந்திருக்கிறது. அதையே ஜனங்களால் என்ன செய்ய முடியவில்லை? விசுவாசிக்க முடியவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் பூமிக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு போதித்த போதே உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லையே, எப்படி பரம காரியங்களை உங்களுக்கு போதித்தால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது. அந்த எண்ணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பூமிக்கு அடுத்த காரியங்களை போதித்தார், அதை ஜனங்கள் எப்படி அதை விசுவாசியாமல் போனார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வசனத்திலே பூமிக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லும்போது
earthly things என்று சொல்லும்போது அது எதை காட்டுகிறது என்றால், பூமியிலே நாம் வாழ்கிறோம். நாம் வாழும்போது பூமிக்கும் பரலோகத்திற்கும் தொடர்புடையதாக காணப்படுகிற சத்தியங்களை அல்லது உபதேசங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏதோ earthly things என்று சொல்லும்போது, பூமிக்கு அடுத்தவைகள் என்று சொல்லும்போது, ஏதோ இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான காரியங்களை போதித்தார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. பூமிக்கு அடுத்த காரியம் என்று சொல்லும்போது அது எதை காட்டுகிறது என்றால், நாம் இந்த பூமியிலே வாழும்போதே பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை உபதேசம் பண்ணி இருக்கிறார். அதை ஜனங்கள் சிலர் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், நம்ம இந்த பூமியில் வாழும்போதே பரலோகத்தோடு சம்பந்தம் வைத்து கொள்வதற்கு ஏதுவான உபதேசங்களாக இயேசு கிறிஸ்து எதை போதித்தார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த போதனை எதை குறித்ததென்றால், மறுபடி பிறப்பதை குறித்த சத்தியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருமே ஒரு முறை பிறந்தவர்கள் தான். யாருடைய வயிற்றிலிருந்து? தாயின் வயிற்றிலிருந்து, கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் நாம் எல்லாரும் ஒரு முறை மாம்ச பிரகாரமாக பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதிக்கக்கூடியவராக இருந்தார் என்றால், பூமிக்கு அடுத்த காரியங்களாக, earthly திங்ஸாக அவர் எதை குறித்து போதிக்கக்கூடியவராக இருந்தார் என்றால், நாம் பூமியிலே வாழும்போது எதை சுவாசித்து வாழ்கிறோம்? காற்றை சுவாசித்து தான் வாழ்கிறோம். அந்த என்விரான்மெண்ட்டில் தான் வாழ்கிறோம். நம்ம தண்ணிக்குள்ளே போய் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதைத்தான் அவர் பூமிக்கு அடுத்த காரியமாக சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு அடுத்த என்விரான்மெண்ட்டில் வாழும்போது, காற்றை சுவாசித்து வாழக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கும்போதே பரலோகத்தோடு சம்பந்தம் கொண்ட ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதை தான் புதிய பிறவியாக, மறுபடியும் பிறக்கக்கூடிய பிறப்பாக இயேசு கிறிஸ்து அதற்குரிய உபதேசங்களை போதிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அவர் மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து அதற்குரிய வசனங்களை, அதற்குரிய சத்தியங்களை இயேசு கிறிஸ்து போதித்த போது அநேக ஜனங்கள் என்ன செய்யவில்லை? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, சிலர் ஏற்றுக்கொள்ளாமலும் போனார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளாமல் போனவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் விசுவாசியாமல் போய்விட்டீர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு பரம காரியங்களை எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் என்று கேட்கிறார். அப்படியானால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். பரம காரியங்களை அவர் அறிந்து கொள்ள வைப்பதற்கு முன்பாக ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், மறுபடியும் மனிதன் பிறக்க முடியும் என்கிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கிறது என்பதை பற்றின போதனையை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது முதலாவது மனிதன் அடைய வேண்டிய ஒரு தெய்வீகரமான வளர்ச்சியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறார். அப்படியானால் அந்த வளர்ச்சியை அடைய வேண்டும். அதை அடைவதற்கு ஏதுவாக அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட போதகத்தை செய்யக்கூடியவராக இருந்தார் மறுபடியும் பிறப்பதற்கு என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தோடு சம்பந்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த பூமிக்குரிய என்விரான்மெண்ட்ல வாழும் போதே அதற்குரிய தொடர்போடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான விசுவாசம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வேண்டும். அதை விசுவாசித்து
அதை நடைமுறைப்படுத்தி அந்த சத்தியத்தை வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளும் போது ஒரு தெய்வீக வளர்ச்சி உண்டாகிறது அல்லவா? அந்த வளர்ச்சியை அடைந்த பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு பரம காரியங்களை குறித்து சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதற்கு முன்பு பரம காரியங்களை குறித்து சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். பாஸ்டர், நீங்க போதிக்கிற போதனை சரியானது தானா? எப்படி அதை உறுதிப்படுத்திக் கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த பூமிக்கடுத்த காரியங்கள் என்பதற்கு கிரேக்க வார்த்தையாக எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் எஃபீஜியா, EPIGEIA, எஃபீஜியா. அதுதான் கிரேக்க வார்த்தையாக பூமிக்குரிய காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால், எஃபீஜியா என்றால் ஏதோ உலக பிரகாரமான காரியம் அல்ல, அதுவும் தெய்வீகரமான காரியம்தான். அது புதிய பிறவியை குறித்த, மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை குறித்த காரியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பரம காரியங்கள் என்றால் என்ன என்று கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, நான் பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லி நீங்க விசுவாசிக்கல, பரம காரியங்களை சொன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கேட்கிறார்ல. அப்போ பரம காரியம் என்றால் என்ன? ஒரு கேள்வி எழும்புகிறது. பரம காரியம் என்பதற்கு, ஹெவன்லி திங்ஸ் என்பதற்கு கிரேக்க வார்த்தையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எப்போரானியா, TA ஸ்பேஸ் EPOURANIA, எப்போரானியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. TA ஸ்பேஸ் எபீஜியா என்கிற வார்த்தைக்கும் TA ஸ்பேஸ் எப்போரானியா என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. பூமிக்கடுத்த காரியங்களுக்கும் பரம காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பூமிக்குரிய earthly திங்ஸுக்கும் ஹெவன்லி திங்ஸுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க இந்த வசனத்தை வாசித்தப்ப என்ன நினைச்சிருப்பீங்க? பூமிக்குரிய காரியம்னா ஏதோ உலக பிரகாரமான காரியம், பரம காரியம்னா ஆவிக்குரிய காரியங்கள் அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. பூமிக்கு அடுத்த காரியம் என்று சொல்லும் போது அதுவும் தெய்வீகரமான ஆவிக்குரிய காரியம்தான். பரம காரியம் என்று சொல்லும் போதும் அதுவும் ஆவிக்குரிய தெய்வீகரமான காரியம்தான். இதுல என்ன வித்தியாசம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த பூமிக்கு அடுத்த காரியம் என்று சொல்லும்போது நாம் இந்த பூமியிலே வாழும்போது பரலோகத்தோடு சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய சத்தியங்கள், அனுபவமாக்கி கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ஆனால் பரம காரியம் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவிலே இருக்கிற தேவனுடைய உயர்ந்த வெளிப்படுத்தலை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய தேவனுடைய உயர்ந்த வெளிப்படுத்தலை காட்டுகிறது. இன்றைக்கு சிலர் பிதாவை ஏற்றுக்கொள்வார்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படல. என்ன மனக்கண் திறக்கப்படல? கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய தேவனுடைய உயர்ந்த வெளிப்படுத்தலை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. The supreme revelation of God in Christ, அதை தான் பரம காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The supreme revelation of God in Christ, கிறிஸ்துவிலே தேவன் இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு அநேகருக்கு பிதாவிற்கு குமாரனுடைய உறவு எப்படிப்பட்டது என்கிற வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள முடியவில்லை. தெய்வ பிள்ளையை, இதெல்லாம் பரலோகத்திற்குரிய சம்பந்தமுள்ள காரியமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. கிறிஸ்துவிலே தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவிற்கு குமாரன் எவ்விதமான உறவு முறையோடு காணப்படுகிறார், அது ஒரு மிஸ்ட்ரியாக காணப்படுகிறது. இன்றைக்கு கேட்கிறார்கள்ல, பிதாவாகிய தேவனுக்கு மனைவி இருக்காங்களா? எப்படி கேட்குறாங்க? இந்த பூமிக்குரிய மனுஷீக சம்பந்தமான சிந்தனையோடு கேட்குறாங்கள, பிதாவுக்கு மனைவி இருக்காங்களா? அப்படின்னா தானே குமாரன்னு ஒருத்தர் வரணும் கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியல? பரம காரியங்களை
அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படல. அப்படின்னா பரம காரியங்களை விளங்கி கொள்வதற்கு ஏதுவான தெய்வீக சிந்தனை அவர்களுக்கு இல்லை. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதல்ல மறுபடி பிறக்கக்கூடிய பூமிக்கு அடுத்த காரியங்களிலேயே பரலோகத்தோடு சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய சத்தியங்களை உங்களுக்கு போதித்தேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் பரம காரியங்களை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் எப்படி அதை விசுவாசிப்பீர்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவிலே தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு முறை இருக்கிறது. குமாரன் பிதா என்கிற உறவு முறை இருக்கிறது. அது ஒரு மிஸ்ட்ரியாக காணப்படுகிறது. அது ஒரு ரகசியமாக காணப்படுகிறது. அதை தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துவது பரம காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒருவரும் இதுவரைக்கும் பரலோகத்திற்கு ஏறி சென்றவர் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். No one has ever gone into heaven except the one who came from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது யார்? இயேசு கிறிஸ்து தான் இறங்கி வந்தார். அவர் ஒருவர் தான் பரலோகத்திற்கு ஏறியும் போயிருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவர் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்படியானால் நான் சொன்னேன்ல, பரத்திற்குரிய காரியம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும் வண்ணமாக தான் இந்த வசனங்கள் எல்லாமே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாத்தானுவேலிடத்தில் என்ன சொன்னார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னும் அவர் நாத்தானுவேலை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். லைஃப் ஆஃப் காட், தேவனுக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்து நாத்தானுவேலிடம் சொல்லுகிறார். அது எப்படியாம்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போதே வெளிப்படுத்தி காட்டினாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் த சன் ஆஃப் மேன் என்று சொல்லும் போது, மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார்? வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு லிங்காக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்திலே உன்னதங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் போது அதில் 2 பகுதிகள் இருக்கிறது. எத்தனை பகுதி இருக்கு? 2 பகுதிகள் இருக்கிறது. பூமிக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது, இன்னொன்று பரம காரியமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு போகும்போது எபேசு சபையாருக்கு பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் என்று சொல்லும்போது நாம் மறுபடி பிறக்க வேண்டும், இந்த பூமியிலே நாம் மெய்யான ரட்சிப்பை அடைந்திருக்க வேண்டும். அடைந்து வாழும்போது உன்னதங்களிலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது அது ஏதோ பூமிக்குரிய நன்மைகளுக்கு எதிரானவை என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா நம்ம காற்றை சுவாசித்து இந்த பூமியில தான் வாழ்ந்து வருகிறோம். நம்ம இன்னும் எதற்குள்ள போகல, பரலோகத்துக்குள்ள போகல. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப அந்த உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் என்று சொல்லும் போது அதுல ஒரு பகுதி பூமிக்கு அடுத்த காரியமாக இயேசு கிறிஸ்து போதித்தாரே, அந்த போதனையை கை கொள்ளும் போது நாம் மறுபடியும் பிறந்திருப்போம், ஆவிக்குரிய பிரகாரமாக ரட்சிப்பை அடைந்திருப்போம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி இருப்போம், மீதியுள்ள காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு தேவையான
பூமிக்குரிய நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால சிலர் என்ன தவறாக போதித்து விடக்கூடாது என்றால், ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க கூடாது என்று தவறாக என்ன செய்யக்கூடாது, போதிக்கக்கூடாது. நம்ம என்ன என்விரான்மெண்ட்ல வாழ்ந்து வருகிறோம், இந்த பூமிக்குரிய என்விரான்மெண்ட்ல வாழ்ந்து வருகிறோம். ஆகவே நமக்கு என்ன நன்மைகள் தேவை, பூமிக்குரிய நன்மைகள் தேவை. ஆனால் அந்த பூமிக்குரிய நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா வல்லமையும் நிறைந்தவர். அதனால தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப இங்க நன்மைகள் என்று படிக்கிறோமே, இந்த நன்மைகளிலே 2 பகுதி இருக்கு. ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் ஆசீர்வாதம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. 2வது, அதனோடு கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று படிக்கிறோம். அப்ப பரலோகத்தில் யார் இருக்கா? நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார். அவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் தேர். பரலோகத்தில் யார் இருக்கிறார்? அவருடைய வலது பார்சத்திலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உண்மையான ஜீவ அப்பமாக காணப்படுகிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். தேவன் அருளின அப்பம் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனோடு வார்த்தையாக இருந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மாம்ச சரீரத்தோடு வெளிப்படக்கூடியவராக காணப்படும்படியாக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்துவிலே தேவன் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அவரும் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே படிக்கிறோம். அன்றைக்கு காத்திருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்த போது அவர்கள் உன்னத பலனாக அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பேற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனும் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். திரித்துவ தேவன் ஒரே தேவனாக வாசம் பண்ணுகிறார். அவரை கூப்பிடுகிற யாவருக்கும், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக மாறுகிறார். நம்முடைய உள்ளத்திற்குள் கடந்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நன்மைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த நன்மை என்று சொல்லும் போது அது எல்லா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அவுட்வேர்டு ஃபிசிக்கல், நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளும் நம்முடைய உள்ளான மனிதன் பரலோகத்தோடு சம்பந்தம் கொண்டு வாழ்வதற்கு ஏதுவான ஆவிக்குரிய நன்மைகளாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா என்ன? ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு ஏதுவான சரீர பிரகாரமான தகுதியான நன்மைகளை நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நாளைக்கு ஒயின் ஷாப்புக்கு போய் நல்லா குடிச்சிட்டு தேவன் எனக்கு அந்த நன்மையை செய்தார் என்று சொன்னீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த நன்மையாக இருக்காது. புரியுதா வித்தியாசம்? என்ன நன்மையை சரீர பிரகாரமான அவுட்வேர்டு பிளெஸ்ஸிங் ஆக நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், ஆராய்ந்து பாருங்கள். அந்த நன்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரலோக பிதாவினிடத்திலிருந்து வந்ததா என்று பாருங்கள். என்றால் அது தேவன் கொடுத்த நன்மையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் சரீர பிரகாரமான நன்மைகளையும் கொடுக்கிறார். ஆத்ம வாழ்விற்கு தேவையான நம்ம இந்த பூமிக்குரிய என்விரான்மெண்ட்ல இருந்தாலும் பரலோகத்தோடு சம்பந்தம் வைத்து கொள்வதற்கு ஏதுவான புதிய பிறவியை எடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை அனுபவமாக்கி கொண்டு ஜீவிக்க செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஒரு பகுதி முடிச்சிட்டோம். இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், அதான் சுப்ரீம் ரெவலேஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். பிரைஸ் தி லார்ட். பரம காரியம் அதான் அங்க எழுதி இருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். அங்க கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் இருக்கிறது, ஆவிக்குரிய நன்மை இருக்கிறது. அது என்ன ஆவிக்குரிய நன்மைன்னு கேட்கலாம். பாஸ்டர், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறினதா என்று கேட்டால், தெய்வ பிள்ளையே, தேவன் என்ன செய்தார்? வாக்குரைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கடந்த கால நித்தியத்திலிருந்து என்ன செய்தார்? நிறைவு பெறக்கூடிய நேரத்திற்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும்போது தேவன் என்ன செய்வார்? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நிறைவேறுதலை குறித்து நாம் படிக்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ யாரு? இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அப்ப கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற உன்னதங்களிலே காணப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டாக காணப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை நீங்க எந்த வேற காரியங்கள் மூலமாகவும் அடைய முடியாது. ஏனென்றால் அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற போது தம்மை பின்பற்றி வந்தவர்களிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமிலே போய் மேல் வீட்டறையிலே காத்திருக்க சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். யார் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெந்தேகோஸ்தே நாளிலே
பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப நமக்குள்ளே வந்து திரித்துவ தேவனும் வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எப்பொழுது உண்டாயிற்றென்றால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போய் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பி கொடுப்பது வரைக்கும் அது நிறைவேறவில்லை. தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறினது? இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் ஏறி சென்ற பிறகு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அனுப்பி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அது கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டாக, தேவனுடைய ஆசீர்வாதமாக அடைந்து எப்படி மாறினார்கள்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக மாறினார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே காரியத்தை தான் நாம் அப்போஸ்தலர் 1:5 படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:5 வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருந்தவர்கள் பெற்றார்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். கீழ்ப்படிந்தவர்கள், விசுவாசித்தவர்கள் பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் செயின்ட் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அழைக்கப்படுகிறவர்கள். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே வாழ்கிற அநேகர் புனிதர் என்று அழைக்கலாம், செயின்ட் என்று அழைக்கலாம். அவர்கள் ஒருவேளை உண்மையாகவே புனிதர்களாக இல்லாமல் இருக்கலாம், செயின்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே தேவனுடைய பார்வையிலே செயின்டாக, புனிதர்களாக இருக்கிறார்கள். Set apart refers to our standing in Christ. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:12-13 வாசியுங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிற்கிறவர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:12-13 எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அடுத்தது 13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். எத்தனை பேர் பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஞான ஸ்நானத்தினாலே தாகம் தீர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அந்த அனுபவத்திற்குள் இன்னும் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனே, அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் எனக்கு வேண்டும், அந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் எனக்கு வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்குமே, அது பரலோக சம்பந்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி நீங்கள் கதறி வாஞ்சியோடு ஜெபிப்பீர்களானால் நல்ல வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை தேவன் என்ன செய்வார் என்றால் வறட்சிகளை மாற்றி அபிஷேகத்தின் நதியினாலே நிரப்புவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இதுதான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. அப்ப மனிதன் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவியாய் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது
தன்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து, இயேசுவே உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி, பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்படைவதற்கு ஏதுவாக தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். பின்பு என்ன செய்ய வேண்டும்? மனிதன் தன்னுடைய பாவ சரீரத்தை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அதற்காக தான் ஞான ஸ்நான அனுபவத்திற்குள் கடந்து செல்கிறான். ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஏன் பவுல் இந்த எபேசு சபையாருக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கலாம், ஒருவேளை அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படாமல் இருந்தாங்களா? ஏன் அவங்க ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தாங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தாங்களா? ஏன் பவுல் எபேசு சபைக்கு அப்படி எழுத வேண்டும்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, பவுல் என்ன செய்தார் என்றால், எபேசியர் என்கிற பட்டணத்திற்கு ஊழியம் செய்வதற்கு கடந்து செல்கிறார். அங்கே கடந்து சென்ற போது வழக்கமாக அவர் செய்வது போல ஜெப ஆலயத்திற்குள் போய் என்ன செய்கிறார் என்றால் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஏற்கனவே ஒரு 12 சீடர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி 12 சீடர்கள் எப்படி அங்கே காணப்பட்டார்கள் என்றால், அவர்கள் யோவான் ஸ்நானகன் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். ஆகவே பவுல் என்ன செய்கிறார் என்றால், அந்த 12 சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவி என்று ஒன்று உண்டு என்று நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும்னு சொன்னார்ல அப்படின்னு பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப உடனே அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், முழுமையான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைத்து மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நடந்த அற்புதம் என்னன்னா, அப்படிப்பட்ட சரியான அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக அவர்கள் போதிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற வேளையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையை அடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை அடைகிறவர்களாக மாறினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படுகிறது. அது என்னவென்றால், யோவான் ஸ்நானகன் காலத்திலே அவர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக பிரசங்கம் பண்ணி கொடுத்த ஞான ஸ்நானத்திற்கும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசமாக போதிக்கப்படுகிற ஞான ஸ்நான சத்தியத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானத்தை பற்றி மட்டும்தான் போதித்து ஞான ஸ்நானம் கொடுத்தார் அல்லாமல் நிறைய அடிஷ்னல் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக நிறைந்திருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் போதித்த ஞானஸ்நான உபதேசத்தை யோவான் ஸ்நானகன் போதிக்கவில்லை. விளங்கினதா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் போதித்த ஞானஸ்நானத்துல என்ன சத்தியம் அடங்கி இருக்கிறது என்றால், நீங்கள் முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதை பெறும்போது உண்மையாகவே பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சரீரத்தோடு இணைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குரிய சரீரத்தின் அவயவங்களாக மாறி புதிதான ஜீவனிலே நடக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் வாக்கிங் இன் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த அனுபவத்தை யோவான் ஸ்நானகனுடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு சீடர்களாக விளங்கினவர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திற்கு முன்பு வரைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் என்கிற அனுபவத்தை அடையாதிருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது?
எபேசு பட்டணத்தில் 12 சீடர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன என்பதை அறிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பெற்றார்கள். தொடர்ந்து எபேசு பட்டணத்தில் பவுல் என்ன செய்கிறார் என்றால் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது பெரிய கலகம் உண்டாகிறது. எது நிமித்தமாக என்று கேட்கலாம். அந்த பட்டணத்திலே இருந்த நிறம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பட்டணத்திலே இருந்த அடையாளம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பட்டணத்திலே இருந்த சாயல் எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் எல்லாரும் தியானாள் என்கிற ஒரு தேவதையை வணங்கி வந்தார்கள். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால், தாங்கள் வணங்கி வருகிற தியானாள் தான், டயானா தான் வானத்திலிருந்து கடந்து வந்தவள். அதற்கென்று ஒரு கோயில் இருக்கிறது, அதற்கென்று சிலை இருக்கிறது, அதுதான் ரொம்ப பெரிய கடவுள், அதற்கு உரிய கோயில் தான் ரொம்ப மகத்துவமானது அப்படின்னு எல்லாம் நினைச்சு மேன்மையான சத்தியங்களை அறியாதவர்களாக அதை வழிபட்டு வருகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அங்கே தொழில் செய்தவர்கள் எப்படிப்பட்ட தொழிலை செய்தார்கள் என்றால், அநேக சிலைகளை செய்து அதை தொழிலாளிகளுக்கு விற்கிறவர்களாகவும் அதன் மூலமாக அநேக ஆதாயங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே பவுல் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, கல்லினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட ஆலயம் அல்ல, மகத்துவமான ஆலயம், ஒரு தலபலபரதபதலவு நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே அடைய வேண்டும். அடையும் போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக மாறுவீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய அறியாமையெல்லாம் மாறிவிடும், எல்லாம் புதிதாக மாறும். இதை சொன்னப்ப என்ன செய்கிறது? ஒரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள்? கலகத்தை எழுப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சொல்லிதான் பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், எபேசு சபைக்கு உன்னதங்களிலே, உன்னத தேவன் தியானாள் அல்ல, உன்னத தேவன் தியானாள் அல்ல. உங்க மனக்கண்கள் திறக்கட்டும். பரலோக பிதாவாகிய யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், திரித்துவ தேவன் காணப்படுகிறார். உன்னதங்களிலே, எப்படி? உன்னதங்களிலே இருக்கிற தேவன் இவரே என்று சொல்லி பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த உன்னதங்களில் இருக்கக்கூடிய தேவனை நீங்க வேற எதுக்காவது ஒப்பீடு செய்து உங்க அறிவை குறைச்சிக்காதீங்க அப்படின்றத தான் பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களிலாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாருக்கு எழுதுகிறார்? எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எழுதுகிறார், பரிசுத்த சகோதரருக்கு எழுதுகிறார். இப்ப நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்க பவுல் எழுதுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. புரிஞ்சா? இப்போ 1ஆவது வசனத்தில் படிக்கும்போது நமக்கு என்ன பேக்ரவுண்டில் எபேசு சபையாருக்கு பவுல் எழுதுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி எழுதுகிறாரு? அவர் தன்னையே அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுகிறார்? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். அங்க பாருங்க, அங்கே எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்புறம் 2ஆவது வசனத்துக்கு வாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளைக்கு யாராவது ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து இது வானத்திலிருந்து விழுந்தது என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் வச்சு அதை கும்பிட சொன்னா நீங்க சொல்லுங்க, அது அறியாமையில நீங்க செய்யறீங்க. எங்களுக்கு தேவன் பூமிக்கு அடுத்த
பரலோகத்தோடு சம்பந்தம் வைத்து வாழ்வதற்கு ஏதுவான புதிய பிறவி எடுத்து வாழ்வதற்கு தேவையான சத்தியங்களை போதித்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் வளர்ந்து வருகிறோம். எதை குறித்து? கிறிஸ்துவிலே தேவன் இருக்கிறார் என்கிற சுப்ரீம் ரெவலேஷன், பரம காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தப்பட்டு வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அப்படி வளர்ந்தாதான் திரித்துவ தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறாரே, அவரோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது நம்முடைய விண்ணின் மேனியோடு நாம் என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழுதலின் நாளிலே விண்ணின் மேனியை பெற்று நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அடுத்த பகுதியை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். இப்போ சகல ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது அதில் பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதையெல்லாம் வாசிக்கும் போது எவ்ரி நீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகளையும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனிடத்திலிருந்து, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், நீங்கள் சொன்ன பேக்ரவுண்டு சொன்னீங்கல்ல, என்னது தியானாளுடைய காரியம். பவுல் எபேசு பட்டணத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். அங்கே 12 சீடர்கள் யோவான் ஸ்நானனுடைய சீடர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதே போல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 38 வசனங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதையெல்லாம் ஒவ்வொரு வசனமாக வாசிக்க நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரமும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 38 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு. என்னது? கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறோம் என்றால் நாம் பழைய மனுஷனை என்ன செய்தாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தாச்சு. அப்புறம் இப்போ நம்ம எதில் நடக்கிறோம்? ஒரு புதிதான ஜீவனிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம் என்ன? நம்ம ஜெபத்தின் மூலமாக பிதாவை நோக்கி எப்படி ஜெபிக்கலாம் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்படி ஜெபிக்கலாம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கலாம். ஏன்? நம்ம அவருடைய சுவிகார புத்திரராக மாறிவிட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரலோக பிதாவினிடத்தில் நம்ம ஜெபத்தின் மூலமாக அணுகலாம். அது மட்டும் இல்லை, தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஸ்ட்ரென்த் ஃபார் சர்வீஸ், ஊழியம் செய்வதற்கு தேவையான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, சோதனை நாட்கள் இருக்கலாம், அதன் மத்தியிலையும் கூட தேவன் தேவைகளை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் சஃபிஷியன்சி அண்டர் ட்ரையல், சோதனை வேளைகளிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசியில் இறுதியிலே அவருடைய மகிமையிலே நாம் மகிமை அடைகிறவர்களாக இருப்போம். அவர் குளோரிஃபிகேஷன் அட் லாஸ்ட் வித் ஹிஸ் க்ளோரி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இப்போ நீங்கள் கிறிஸ்துவிலே நிற்கும்போது இந்த அனுபவங்களை எல்லாம் தான் ஆசீர்வாதமாக அடைகிறீர்கள் என்று தொடர்ந்து உள்ள வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எந்த வசனங்கள்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று படிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே ஃபோர்ஆர்டைன்டு, முன் தீர்மானிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாம் வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டியவர்கள் என்று முன்குறிக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதே 5ஆம் வசனத்திலே
சுவிகார புத்திரர், அடாப்டட். 6ஆம் வசனம், அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள் இருக்கிறோம், பிரியமான ஜீவியம் செய்கிறோம். 7ஆம் வசனம், ரெடீம்டு, மீட்பு உண்டாகி இருக்கிறது. 7ஆம் வசனம், அதே வசனத்தில் பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது, ஃபர்கிவன். 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பெருக பண்ணுகிறார், என்ரிச்ட். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என்லைட்டன்ட், தேவன் நமக்கு வெளிப்பாட்டை கொடுத்து அறிவிக்கிறார். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இன்ஹெரிட்டட், சுதந்தரித்தல். நமக்கு பரலோக ராஜ்யத்திலே ஒரு சுதந்திரம் உண்டு, மற்ற ஜனங்களுக்கு இருக்காது. ஆனால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உண்டு. 13ஆம் வசனம், சீல்டு, பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுதல். கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறோம். தேவன் நமக்கு ஒரு முத்திரை இட்டிருக்கிறார், இனி எனக்கே நீ சொந்தம் என்று. பிரைஸ் தி லார்ட். இதை தான் தெய்வ பிள்ளையே எபேசியர் முதல் 3 அதிகாரங்களிலேயுமே விரிவாக்கம் பண்ணி கிருபையுள்ள காரியங்களாக, ஆசீர்வாதங்களாக, கிறிஸ்து மூலமாக தேவனால் மனிதனுக்கு கிடைக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் வீட்டில் போய் இனி எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்ணும்போது சில மந்திரவாதிகளெல்லாம் தங்களுடைய மந்திர புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து தீ போட்டு கொளுத்தி எரித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு உன்னதமான தேவன் உண்டா? இப்படி ஒரு உன்னதமான சத்தியம் உண்டா? இப்படியும் வாழ்வதற்கு ஒரு உன்னதமான ஜீவியம் உண்டா என்பதை அதுவரைக்கும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆகவே அவர்கள் சார்ந்திருந்த காரியங்களிலே சில உலக பிரகாரமான நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்கள் இருந்தாலும் அதை விட சுப்ரீம் ரெவலேஷன் காட் இன் கிரைஸ்ட் என்பதை அறிந்து கொண்ட போது அதை விட்டுட்டு மேன்மையானதை தெரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு 20வது ரேங்க் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10% கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது, மீதி 90 சஞ்சலத்தையும் வேதனையும் தான் கொடுக்கிறதாக இருக்கலாம், மாம்சத்திற்குரியவர்களாகவே வாழ வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால என்ன பிரயோஜனம்? ரேங்க்கில் எங்கே வரணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு வரணும் இல்லை, அந்த சுப்ரீம் ரெவலேஷனுக்குள்ளே வரணும் இல்லை. அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட போது மந்திரவாதிகள் மந்திர புஸ்தகத்தை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் God loves us through Christ. தேவன் எப்படி என் மேல் அன்பாயிருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்டால், கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். God hears our prayers through Christ. கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். God forgives all our sins through Christ. தேவன் பாவங்களை கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்கிறார். Praise the Lord. Through Christ he justifies us. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். Praise the Lord. Through Christ he upholds us. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். Through Christ he perfects us. நம்மை பெர்ஃபெக்ட் ஆக்குகிறார். கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அரைகுறையான காரியங்களை நம்பி நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டீர்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் நம்மோடு கொண்டிருக்கக்கூடிய எல்லா உறவும் கிறிஸ்துவின் மூலமாக தான். அவரிலிருந்து தான் நமக்கு எல்லா ரட்சிப்பும் சகல பரலோக கிருபையும் கடந்து வருகிறது. அதை தான் பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக வரும்படியாக தான் நாம் இயேசுவை வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் கொண்டிருக்கிறோம். அவராலே அன்றி ஒருவனும் பரலோக பிதாவினிடத்தில் வரான். எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது அது ஏதோ பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார ஐஸ்வர்யத்திற்கு எதிரானது அல்ல என்பதை இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த பூமிக்குரிய என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்து வந்தாலும் கர்த்தாவே,
பரலோகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக வர முடியும் என்பதை கர்த்தர் நீர் இந்த எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாக்கியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவிசுவாசம் இராதபடி நாங்கள் மீது இந்த காலை வேளையிலே ஒரு முழுமையான விசுவாசம் வைக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாக கிறிஸ்தவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படும்படியாக எங்களை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை கேட்ட சத்தியத்திற்கு ஒப்புவித்து அதை அபியாசப்படுத்தி கொண்டு ஒரு உயர்ந்த அந்த அபியாசப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு ஏதுவான ஒரு உயர்வை ஜீவியத்திலே கண்டடைந்தவர்களாக காணப்படும்படியாக ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே தேவன் நிச்சயமாகவே 30 60 100 கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாகும்படியாக நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே தேவனை ஸ்தோத்தரித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளங்கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளங்கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வந்த நாட்களிலே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே பரலோகத்திற்குரிய வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுள் நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்வோம். தவறான ஆவிகளிலிருந்து விடுபடுவோம். ஆவி ஆத்ம சரீரம் கரைதிரையற்றதாக மாசற்றதாக காணப்படுவதற்கு ஏதுவாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களாக தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் ஆசீர்வாதமாக்கி உன்னதங்களிலே இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பெருக பண்ணி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இப்படியாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த நாளிலே ஆண்டவரே தியானித்து கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியத்தில் இந்த பூமியிலே பரம காரியங்களை சம்பந்தப்படுத்தி கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தாருக்கு ஆண்டவரே பரம காரியத்தை குறித்த அனுபவம் இல்லை, ஆனால் கர்த்தாவே நாங்கள் விசுவாச பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே ஆண்டவரே பரத்துக்கு எதுவான காரியங்களை குறித்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீர பிரகாரமாக வாழ்கிற இந்த பூமியிலே ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஆத்துமா சார்ந்த காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு திருச்சபையிலே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் இருந்து ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஆண்டவரே பரமேறி நீர் போன பின்பு ஆண்டவரே எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற இந்த நன்மையை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே பழைய மனுஷன் மரித்து போகவும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகவும் கர்த்தாவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் ஜெபத்தில் பிதாவே என்று சொல்லி உங்கள் மூலமாக நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே உமக்கு ஊழியம் செய்வதற்கான பலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பெற்று வருகிறோமே, அதற்காக நன்றி. சோதனையிலே நாங்கள் ஜெயத்தை பெறும்படியாகவும் முடிவிலே நாங்கள் மகிமையிலே பங்கடையும்படியாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் முத்திரைப்பட பெற்றவர்களாகவும் பரிசுத்தத்திலே பங்கடைகிறவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக எங்களை நேசிக்கவும் எங்களை மன்னிக்கவும் எங்களை போஷிக்கவும் எங்களை நீதிமானாக மாற்றவும் எங்களை தாங்கவும் ஏந்தவும் தப்புவிக்கவும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சபையாய சரீரத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜெப வீட்டிலே நாங்கள் தரித்திருந்து உம்முடைய சபையாய ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாய் எங்களை தகப்பனே தெரிந்தெடுத்து எங்களை இம்மட்டுமாய் கிறிஸ்துவுக்குள்ளான எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே பரம காரியங்களை குறித்ததற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவரே பெற்று ஆண்டவரே அதன் மூலமாக தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் தவிக்கிறதான எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்டு. விசேஷமாக எங்கள் சபைக்கு கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே இருக்கதான ஆத்துமாக்களை இதோ இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். இந்த வசனத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். பூமியிலே பலவிதமான சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுகிற ரட்சிப்பு பரிசுத்தாவின் சந்தோஷம் வேத வசன தியானிப்பு என்கிற சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வராமல் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த பாக்கியத்தை அடையாமல் இருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக எங்கள் சபையின் வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே இருக்கிறதான ஆத்துமாக்களை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் எங்களும் எங்களை போல அவர்களும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளான இந்த பாக்கியத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தின்படியே கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான இவ்வளவு பெரிதான உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கிறோமே, அனுபவிக்காத அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு ஏதுவாய் நடத்தப்படுகிறார்களே. கர்த்தாவே ஒரு விசை ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்துள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே ஆத்துமாக்கள் ஓடி வருவார்களாக என்று நாங்கள் விசுவாசித்து இந்த வசனத்துக்குள்ளாக இந்த பட்டணத்தாரையும் ஆண்டவரே இங்கே தகப்பனை சபையை சுற்றில் இருக்கிற ஆத்துமாக்களை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியே வருகிற நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆத்துமாக்கள் ஓடி வரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற வேதவசனம் கேட்ட சத்தியத்தை கை கொண்டு ஜீவிப்பதன் மூலமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தெய்வீகரமான பரிபூர்ணமான ஜீவியத்தை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்பட தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.